50 ஆண்டு காலமா அரசியல்ல பயணிச்சு அதிமுகவுல திரு எம்ஜிஆர் அவர்களோடயே பயணிச்சு, தொடர்ந்து திரு அம்மா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, எல்லாருடைய அமைச்சரவையிலும் இருந்தவரு. இன்னைக்கு தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு தாவேகால இணைஞ்சது மட்டும் இல்லாம, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள மீட் பண்ணி, அவரோட சேர்ந்து கட்சியில இணைஞ்சிருக்காரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்த தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இப்படி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவரு, அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு போயி, இன்னைக்கு தாவேகால இணைஞ்சிருக்காரு. அவருக்கு மாநில அளவிலான ஒருங்கிணைப்பாளர் மாநில நிர்வாகி குழுக்களோட ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள சந்திச்சு, அவரோட ஒன்று சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு பூங்கொத்துலாம் குடுத்து, அவருக்கு வந்து அவர வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம 4 மாவட்டங்கள் ஈரோடு, கோவை, நீலகிரி திருப்பூர். இந்த 4 மாவட்டங்கள்லயும் அ அவருடைய பொறுப்புல வந்து குடுத்திருக்கிறாங்க. ஸோ மாநில அளவான ஒரு பொறுப்புகள குடுத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ, திரு புசி ஆனந்த் அவர்களோட இணைந்து செயல்படுவாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பட் செங்கோட்டையன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு தலைவரா இருப்பாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ செங்கோட்டையனோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது, அவரு மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்து தாவேகால இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த 2026ல நால்முனை போட்டி அப்படிங்கிறப்போ ஒரு தொகுதியும் ஒரு ஓட்டும் கவுண்ட் ஆகும். இப்படி அவர் போய் தாவேகால ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா திமுகல ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு கால அரசியல்ல ஒண்ணு திமுகலேருந்து வெளிய வந்தவங்க அதிமுகல போய் சேருவாங்க. இல்ல அதிமுகலேருந்து வெளிய வந்தவங்க திமுகல போய் சேருவாங்க. இல்லன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்படி ஒரு பெரிய தலைவர், ஒரு மாவட்டத்தையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தவரு, மாவட்டத்தில தன்னுடைய ஆதிக்கத்த செலுத்தினவரு, முதல் முறையாக போயி இன்னொரு கட்சியில ஜாயின் பண்றாரு. அதுவும் புதுசா வந்த கட்சியில ஜாயின் பண்றாரு. அப்படிங்கிறப்போ, இது வந்து அரசியல்ல ஒரு திருப்பு முனையா இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருகிற சட்டமன்ற தேர்தல்லாம் இருக்கும். ஸோ இத வச்சு திமுக, அதிமுகவுடைய கூட்டணிகளும் சரி, அதிமுக கட்சியும் சரி பலவீனமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நிறுவுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத தி செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால இணைந்தது எந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிரொலியா இருக்குன்றத வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் முடிவு பண்ணும்.